இன்னைக்கு ப்ரெக்னென்சியில் எத்தனை செக்கப் ஒரு பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், டாக்டரை பார்க்கணுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மினிமம் 10 விசிட்ஸ் ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ இந்த 10 விசிட்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஆரம்ப 7 மாதங்கள் வரைக்கும் மாதம் ஒரு முறையாவது டாக்டரை போய் பார்த்துருக்கணும். அந்த மாதம் ஒரு முறை போகிற செக்கப்பில் உங்களுக்கு உங்கள் டாக்டர் உங்கள் வெயிட் கரெக்டாக நீங்கள் எழுதியிருக்கீங்களா, உங்கள் பிபி நார்மலாக இருக்கா, பல்ஸ் நார்மலாக இருக்கா, பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஹீமோக்ளோபின் குறைவு இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாம் ஒரு விசிட் அனுசரித்து பண்ணுவாங்க. 8 மற்றும் 9 மாதங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். ஏன்னா இந்த டைமில் திடீர்னு உங்கள் வெயிட் ஏறுறதோ இல்லை குழந்தை வெயிட் ஏறாமல் போகிறதுக்கோ இல்லை கால்கள் வீக்கம் வர்றதுக்கு, ப்ரெஷர் சுகர் திடீர்னு ஷூட்டப் ஆகிறதுக்கான காலகட்டம் இந்த 8-9 மாதங்கள். தேதி நெருங்குற கடைசி ஒரு மாதம் 10வது மாதம் வாரம் ஒரு முறை நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி ஒரு மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதம். அப்போ நம்ம வாரம் உங்களை க்ளோஸாக மானிட்டர் பண்ணாதான் ஏதாவது ரிஸ்க்ஸ், ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு லேபரில் வருமா அப்படிங்கிறத ஆன்டிசிபேட் பண்ண முடியும். இந்த மாதிரி கரெக்டாக ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் நீங்கள் போகும்போது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி அவுட்கம், உங்களுடைய ஹெல்த்து, உங்கள் பேபியோடைய ஹெல்த் எல்லாமே நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும்.